வணக்கம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான காட்டுமன்னார் கோயிலின் பெருமையை பற்றி தெரியுமா? இங்கு அருள் பாலிக்கும் வீரநாராயண பெருமாளை தரிசித்தால் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. இந்த பழமையான திவ்ய தேசத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் உள்ள வீரநாராயண பெருமாளை தரிசிப்பதால் திருமாலின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களை தரிசித்த பலன் கிடைக்கும். இத்தலம் வைணவத்துக்கு மிக பெரும் தொண்டாற்றிய ஸ்ரீமத் நாதமுனிகள் மற்றும் அவரது பேரர் யமுனை துறைவர் என்று அழைக்கப்பட்ட ஆளவந்தார் ஆகியோர் அவதரித்த தலமாகும். 4000 திவ்ய பிரபந்தம் கண்டெடுக்கப்பட்ட திருத்தலம் ஆகும். இங்குள்ள மூலவர் வீரநாராயண பெருமாள் என்றும் உற்சவர் ராஜகோபாலன், சுந்தரகோபாலன், ஸ்ரீனிவாசர் என்றும் தாயார் மகாலட்சுமி மற்றும் மரகதவல்லி என்றும் அழைக்கப்படுவர். தலவிருட்சம் நந்தியாவட்டை, தீர்த்தம் வேத புஷ்கரணி மற்றும் காவேரி நதி. சிதம்பரனார் என்ற முனிவருக்கு மகளாக திருமகள் மரகதவல்லி என்ற திருநாமத்துடன் வளர்ந்து வந்தாள். மரகதவல்லி திருமண வயதை அடைந்ததும் சிதம்பரனார் முனிவர் அவளுக்கு வரம் தேடத் தொடங்கினார். ஒரு சமயம் சுயம்வரத்துக்கு ஏற்பாடு செய்தார். சுயம்வரத்துக்கு பல நாட்டு மன்னர்கள் வந்திருந்தனர். திருமாலும் ஒரு மன்னராக அங்கு சென்றிருந்தார். மரகதவல்லி மன்னராக வந்த திருமாலுக்கு மாலையிட்டாள். மற்ற மன்னர்கள் அனைவரும் இச்செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். திருமால் அனைத்து மன்னர்களையும் வீரத்துடன் எதிர்த்து வெற்றி கண்டார். அதனாலேயே வீரநாராயணர் என்று அழைக்கப்பட்டார். மேலும் மன்னனாக வந்ததால் மன்னனார் என்றும் போற்றப்பட்டார். மறைந்து போன பிரபந்தங்களை இவர் நாதமுனிகளுக்கு காட்டியதால் காட்டும் மன்னனார் என்றும் அழைக்கப்பட்டார். அதனாலேயே இத்தலம் காட்டுமன்னார் கோவில் என்று பெயர் பெற்றது. இந்த ஊரின் பெயர் வீரநாராயணபுர சதுர்வேதி மங்கலம் என்று கல்வெட்டுகளில் உள்ளது. வீரநாராயணன் என்ற பெயர் பெற்ற முதலாம் பராந்தகன் இவ்வூரை அமைத்தார். இந்த ஊரில் தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஏரியான வீராணம் ஏரி உள்ளது. வீரநாராயண ஏரி என்பதே நாளடைவில் வீராணம் ஏரி என்று மருவியது. பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் திருமணம் நடைபெற்ற போது இந்த ஏரி பெருமாளுக்கு சீராக கொடுக்கப்பட்டது. இத்தலம் கிழக்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. மூலவர் வீரநாராயண பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் சங்கு சக்கரம் ஏந்தி ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள் பாலிக்கிறார். பிரகாரத்தில் ஆலவந்தார் சந்நிதியை தாண்டி தாயார் சந்நிதி உள்ளது. உற்சவ தாயார் செங்கமலவல்லி தாயார் என்றும் அழைக்கப்படுகிறார். அருகே ஆண்டாள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் அருள் பாலிக்கின்றனர். பெருமாள் சந்நிதியின் வலதுபுறத்தில் யோக நரசிம்மரும் ஆஞ்சநேயரும் தனி சந்நிதியில் அருள் பாலிக்கின்றனர். இங்கு வராகமூர்த்தியும் அருள் பாலிக்கிறார். இக்கோயிலில் நாதமுனிகள் மண்டபம் உள்ளது. இந்த மண்டபத்தில்தான் நாதமுனிகள் பெருமாளின் முன்பு 4000 திவ்ய பிரபந்தத்தை மீண்டும் உலகுக்கு வெளியிட்டார். உற்சவர் ராஜகோபாலன் பசுமாட்டின் மீது ஒய்யாரமாக சாய்ந்தபடி இடது கையை ஊன்றியும் வலது கையில் சாட்டையை ஏந்தியபடியும் அருள் பாலிக்கிறார். உடன் ருக்மணி மற்றும் சத்யபாமா அருள் பாலிக்கின்றனர். ஸ்ரீ நாராயணபுரம், வீர சதுர்வேதி மங்கலம், வீரநாராயண விண்ணகரம் மற்றும் மதங்காச்சிரமம் என்றும் இத்தலம் அழைக்கப்படுகிறது. பண்டைய காலத்தில் ஜில்லிகை என்ற அரக்கி வாழ்ந்த பகுதியாக இருந்ததால் ஜில்லிகாவனம் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலத்துக்கு வருபவர்கள் குப்பங்குழி என்ற இடத்துக்கு சென்று நாதமுனிகளின் அவதார திருமாளிகையையும் தரிசனம் செய்வர். ஸ்ரீமத் நாதமுனிகளுக்கு இங்கு ஆண்டுதோறும் அபிஷேக ஆராதனை விழா 10 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். திவ்ய பிரபந்தம் பாடி முடித்ததும் பூஜை செய்து பிரசாதமாக தயிர் சாதம் வழங்கப்படும். மாசி மாத தீர்த்தவாரியும் இங்கு நடைபெறும். திருமண தடை நீங்க, குழந்தை வரம் பெற, வேலையில் உயர்வு கிடைக்க இத்தல பெருமாள் அருள் பாலிப்பார். இத்திருத்தலம் சிதம்பரத்திலிருந்து 26 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. வீரநாராயண பெருமாளின் அருளால் உங்கள் குடும்பத்தில் எல்லா நலன்களும் பெருகட்டும். இந்த புனித தலத்தை தரிசிக்கும் வாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் நமோ நாராயணா.